பயிர் காப்பீட்டு செய்வதற்கான காலக்கெடு மேலும் ஒரு நாள் நீடிக்கப்பட உள்ளதாக உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். டிட்வா புயலுக்காக கடலூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அமைச்சர். அப்போது கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்படக்கூடிய 239 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் 1,00,000க்கும் அதிகமானோர் தங்குவதற்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காற்றினால் விழும் மரங்களை அகற்றவும், தாழ்வான பகுதிகளிலும் விளைநிலங்களிலும் தேங்கிய மழைநீரை வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சம்பா, தாளடி, நவரை பருவத்திற்கான பயிர் காப்பீடு நாளையுடன் முடிவடைய இருந்த நிலையில் மத்திய அரசுடன் பேசி திங்கட்கிழமை வரை கால அவகாசத்தை நீடித்திருப்பதாக கூறிய அமைச்சர், குத்தகை விவசாயிகளுக்கு விவசாயிகள் அடையாள எண் கட்டாயம் என்பதிலிருந்தும் விலக்கு பெற்றிருப்பதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு 18 லட்சம் ஏக்கர் சம்பா பயிருக்காக இன்சூரன்ஸ் செய்யப்பட்டார்கள். இந்த ஆண்டு 19 லட்சம் விவசாய நிலங்கள் 19 லட்சம் ஏக்கர் அளவுக்கு இப்போது காப்பீடு செய்யப்பட்டு இன்று வரையில் ஆக 1ஆம் தேதி வரை இப்போ கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குத்தகைதாரர்களுக்கு அவர்களுக்கும் இன்சூரன்ஸ் செய்து கட்டலாம் என்று இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. அதுக்கும் 1ஆம் தேதிக்குள், அதாவது வருகின்ற 1ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 31.3 லட்சம் ஏக்கரில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 19 லட்சம் ஏக்கருக்கு மட்டுமே பயிர் காப்பீடு செய்யப்பட்டு உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 1 லட்சம் ஏக்கர் அதிகம் என்றாலும் விவசாயிகள் நலனுக்காக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார்.